மிக்ஸி ஜாரோட மூடி எல்லாம் சம்டைம்ஸ் லூஸாக இருக்கும். டைட்டாகவே இருந்தாலும் சம்டைம்ஸ் அரைக்கும்போது அப்படியே வழியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. குட்டியாக இருக்கிற பேண்ட் எடுத்து நல்லா புதுசாக இருக்கிற ஒரு பேண்ட் எடுத்து இதே போல் அந்த மூடியில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாகவே நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அரைச்சாலும் அந்த ஓரத்துலேருந்து அதுலேருந்து வழியாது. அந்த மூடி வந்து நல்லா டைட்டாகவே ஃபிட் ஆகிக்கும். பேண்டு வந்து நல்லா புதுசாக எடுத்துக்கோங்க. அதே போல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ராத்திரி டைம்லேயோ இல்லை ஊருக்கு போகும்போதோ நீங்கள் அந்த பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு வாஷ் பேஷனில் பேப்பரை நல்லா கசக்கி இதே போல் ஃபிட் பண்ணி செலோ டேப்பால் ஒட்ட வச்சுக்கோங்க. எந்த பூச்சியும் உங்களுக்கு அதுலேருந்து வராது, ஸ்மெல்லும் வராது. அடுத்த டிப்பாக ஸ்டீல் வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஸ்மெல்லு அழுக்கெல்லாம் நல்லாவே போகிறதுக்கு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கல்லுப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வினிகர், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே கொட்டி நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல உள்பக்கமெல்லாம் நல்லா க்ளீனாகவும் இருக்கும். ஃப்ளாஸ்க்குக்கும் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி டிப்பாக நீங்கள் தேங்காய் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொடி உப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த தேங்காயில் மேல்புறத்தில் இதே போல் போட்டு விட்டு நல்லா இதே போல் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போது இந்த தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். முடிஞ்ச அளவு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சாலும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.